கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். டெல்லியில் உள்ள இல்லத்தில் ராகுல் காந்தியுடன் திமுக எம்பி கனிமொழி சந்திப்பு நடத்துகிறார். டெல்லியில் உள்ள இல்லத்தில் ராகுல் காந்தியை திமுக எம்பி கனிமொழி சந்திக்கிறார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இந்த சந்திப்பானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, இந்த சந்திப்பு குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியுடன் தற்பொழுது மக்களவை திமுகவுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி சந்தித்து வருகிறார். ஜன்பத் சாலையில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தியினுடைய இல்லத்தில் இந்த சந்திப்பு என்பது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திமுக மற்றும் காங்கிரஸ் தலைவர்களிடையே காங்கிரஸ் இடையான கூட்டணி தொடர்பாகவும் தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்கள் திமுக மற்றும் காங்கிரஸ் தரப்பு தலைவர்களில் கருத்து மோதலை ஏற்படுத்தியிருந்த நிலையில் பல்வேறு உத்தரவுகளை இரண்டு கட்சிகளுமே அதிகாரப்பூர்வமாக தலைவர்களுக்கு கூட்டணி குறித்து பேசக்கூடாது என்ற ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருந்தது. இந்த நிலையில் தான் இந்த சந்திப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே எத்தனை தொகுதிகள் என்பது இந்த கூட்டணியில் ஒதுக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் இன்னும் முடிவுகள் எட்டப்படாமல் இருக்கும் நிலையில் தொகுதிகள் காங்கிரசுக்கு எத்தனை தொகுதிகள் வரும் சட்டமன்ற தேர்தலில் ஒதுக்கப்படும் என்ற ஒரு தகவலை தற்பொழுது முதல்வர் அறிவுறுத்தல் அடிப்படையில் கனிமொழி எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியிடம் கூற உள்ளதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக 25 முதல் 30 தொகுதிகள் வரை வரவுள்ள சட்டமன்ற தேர்தலில் ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ஏற்கனவே காங்கிரஸ் தலைமையானது திமுகவிற்கு வலியுறுத்தியிருந்ததாகவும் அதன் அடிப்படையில் சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த ஒரு தொகுதிகளை ஒதுக்குவதற்கான ஒரு முடிவிற்கு திமுக வந்துள்ளதாக முதற்கட்ட தகவலானது கிடைக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் எவ்வளவு தொகுதிகள் காங்கிரசிற்கு ஒதுக்கப்படும் என்ற ஒரு தகவலை இந்த சந்திப்பின் பொழுது ராகுல் காந்தியிடம் கனிமொழி தெரிவிப்பார் என்றும் திமுக தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஜன்பத் சாலையில் இருக்கக்கூடிய சோனியா காந்தியினுடைய இல்லத்தில் வைத்து இந்த சந்திப்பு என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. சென்னையிலிருந்து டெல்லி திரும்பிய அவர் நேரடியாக விமான நிலையத்திலிருந்து தற்பொழுது ராகுல் காந்தியினுடைய ஜன்பத் இல்லத்திற்கு சென்று அவரை சந்தித்து வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இன்னும் ஒரு சில மாதங்கள் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பிப்ரவரி 3ஆம் தேதிக்கு பிறகு தொகுதிகள் இறுதி செய்யப்படும் என்ற ஒரு தகவலை திமுக தரப்பானது தெரிவித்திருக்கும் நிலையில்தான் இந்த ஒரு பேச்சுவார்த்தை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 25 முதல் 30 தொகுதிகள் வரை ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் காங்கிரஸ் தலைமையிடம் இருந்து ஏற்கனவே திமுகவிற்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதனை கருத்தில் கொண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் திமுக மற்றும் காங்கிரஸ் தலைவர்களிடையே நிலவி வரும் தொடர் கருத்து மோதல் தொடர்பான ஒரு அறிவுறுத்தல்களையும் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை திமுக தரப்பிலிருந்து இன்றைய சந்திப்பின் பொழுது ராகுல் காந்திக்கு முன்வைக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. குறிப்பாக காங்கிரசினுடைய மேல்நிலை பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் நேற்று திமுகவிற்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்தது ஏற்புடையது அல்ல என்ற ஒரு கருத்தை திமுகவானது இன்று ராகுல் காந்தியுடனான சந்திப்பின் பொழுது கனிமொழி வலியுறுத்துவார் என்ற ஒரு தகவலையும் தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக காங்கிரசுடைய அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது திமுகவால் தாமதப்படுத்தப்படவில்லை என்பதை தெளிவுபடுத்தும் விதமாக இந்த ஒரு சந்திப்பு என்பது அமையும் என்ற ஒரு தகவலை தான் திமுக தரப்பானது கூறியிருக்கிறது. தற்பொழுது எதிர்க்கட்சித் தலைவருடனான அந்த ஒரு சந்திப்பு என்பது அங்கு அவருடைய இல்லத்தில் நடைபெற்று வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுசித்ரா, காங்கிரஸ் தரப்பிலிருந்து எத்தனை தொகுதிகள் திமுகவிடம் கேட்பதற்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது? ஏற்கனவே அதாவது கடந்த 2 வாரங்களுக்கு முன்னதாக, அதாவது சரியாக ஜனவரி பொங்கலுக்கு பிறகு பல்வேறு ஆலோசனைகளை காங்கிரசினுடைய தமிழ்நாடு மாநில நிர்வாகிகள் மற்றும் MP MLAக்கள் ஆகியோரிடம் காங்கிரஸ் தலைமையானது பல்வேறு கருத்துக்களை தனித்தனியாக கேட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. அதில் சுமார் குறைந்தபட்சம் 30 தொகுதிகளில் இருந்து 45 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அழுத்தமாக தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை தான் காங்கிரசினுடைய நிர்வாகிகள் காங்கிரஸ் தலைமை தெரிவித்திருந்தார்கள். இருந்தாலும் கடந்த சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தலுடைய செயல்பாடுகள் அடிப்படையில் இந்த முறை அந்த ஒரு தொகுதிகள் என்பது கேட்கப்படும். அது மட்டுமல்லாமல் கூடுதலாக மக்களவையினுடைய மாநிலங்களவையினுடைய இடங்கள், அது மட்டுமில்லாமல் உள்ளாட்சிகள் காங்கிரஸுக்கான அந்த ஒரு ஒதுக்கீடு தொடர்பான பல்வேறு அறிவுறுத்தல்களும் இந்த முறை தேர்தலின் பொழுது திமுகவுடன் பேசி கேட்டு பெறப்படும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் காங்கிரஸ் தலைமையானது வழங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. சுமார் 25 முதல் 30 தொகுதிகள் வரை காங்கிரசிற்கு ஒதுக்க
வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது திமுக தலைமையிடமிருந்து காங்கிரஸ் தலைமையிடமிருந்து திமுகவிற்கு முன்வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைய பேச்சுவார்த்தையும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அந்த மாநில நிர்வாகிகளுடனான ஆலோசனைக்கு பிறகு காங்கிரசுடைய தலைமையான மல்லிகார்ஜுன் கார்கே, ராகுல் காந்தி மற்றும் KC வேணுகோபால் ஆகியோர் நடத்திய அந்த ஆலோசனை கூட்டத்திலும் சுமார் 25 முதல் 30 தொகுதிகள் வரை கேட்டு பெறலாம் என்ற ஒரு முடிவிற்கு அவர்கள் வந்ததாகவும் அதன் அடிப்படையிலான ஒரு கோரிக்கை தான் இன்று கனிமொழியிடம் முன்வைக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் காங்கிரசுடைய நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் மற்றும் மேண்ட பொறுப்பாளர்களுடைய கோரிக்கை அடிப்படையில் சுமார் 40 முதல் 45 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே திமுக காங்கிரஸ் இடையேயான அந்த ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் தொகுதி பங்கீடுக்காக அமைக்கப்பட்ட அந்த கமிட்டியினுடைய ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறாமல் இருக்கும் நிலையில் முதல் கூட்டத்தோடு அந்த பேச்சுவார்த்தையும் கிடப்பில் போடப்பட்டுள்ளது ஏற்புடையது அல்ல என்ற ஒரு கருத்தை தான் காங்கிரஸ் நிர்வாகிகள் முன்வைத்து வருகிறார்கள். அந்த கூட்டம் எப்பொழுது நடைபெற உள்ளது, அதிகாரப்பூர்வமாக குறிப்பாக தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள முகுல் வாஸ்னிக், உத்தம்குமார் ரெட்டி ஆகியோருடைய குழு என்பது எப்பொழுது சென்னை செல்ல உள்ளது, அதிகாரப்பூர்வ அந்த தொகுதி பங்கீடு என்பது எப்பொழுது தொடங்கலாம் என்ற ஒரு தேதிகளை இறுதி செய்வதற்கான ஒரு முடிவையும் இன்றைய அந்த சந்திப்பிற்கு பிறகு கனிமொழி முதல்வர் MK ஸ்டாலினிடம் தெரிவிப்பார் என்ற ஒரு தகவலையும் திமுக தரப்பான கூறியிருக்கிறது. முதற்கட்டமாக எவ்வளவு தொகுதிகள் ஒடுக்கப்பட உள்ளது, அந்த பேச்சுவார்த்தை எப்பொழுது தொடங்கப்படும், அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு மற்றும் திமுக நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய அறிவுறுத்தல்கள் என்ன என்பது தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளைத்தான் இன்றைய சந்திப்பின் பொழுது கனிமொழி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் 2 பேருமே ஆலோசிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சுசித்ரா, கடந்த சட்டமன்ற தேர்தலில் 25 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த சந்திப்பின் போது காங்கிரஸ் மேலிடத்திலிருந்து மேலும் சில தொகுதிகள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக, அதாவது கடந்த தேர்தலை போலவே இந்த தேர்தலில் 25 தொகுதிகள் மட்டுமல்லாமல் கூடுதலாக சில தொகுதிகளையும் ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் காங்கிரஸ் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கேட்கும் தொகுதிகளை திமுக தர வேண்டும் என்ற ஒரு அழுத்தமும் இந்த முறை காங்கிரஸ் தரப்பிலிருந்து வழங்கப்படும் என்ற ஒரு தகவலையும் காங்கிரசினுடைய டெல்லி வட்டாரங்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தன. குறிப்பாக ஒரு சில தொகுதிகளில், அதாவது சேலம், கன்னியாகுமரி, தென் மாவட்டங்கள் ஆகியவற்றில் காங்கிரஸ் கேட்கும் இடங்களை ஒதுக்க வேண்டும், அவற்றை திமுகவிற்கோ மற்ற கூட்டணி கட்சிகளுக்கோ வழங்கக்கூடாது என்ற ஒரு கருத்தையும் காங்கிரசினுடைய தலைமை இந்த முறை பேச்சுவார்த்தையின் பொழுது அவர்கள் முன்வைக்க உள்ளதாக ஏற்கனவே கூறிய நிலையில்தான் இந்த முறையும் அந்த 25 முதல் 30 தொகுதிகளை மிகாமல் வழங்க வேண்டும் என்றும் அதற்கு குறையக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை காங்கிரசினுடைய தற்பொழுது மூத்த தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி அவர் முன்வைக்க உள்ளதாக காங்கிரஸ் வட்டாரங்கள் கூறியிருக்கின்றன. இருந்தாலும் திமுகவுடைய முதற்கட்ட ஒரு கருத்தின் அடிப்படையில் சுமார் 20 தொகுதிகள் வரை காங்கிரசிற்கு ஒதுக்கலாம் என்ற ஒரு முடிவு என்பது எடுக்கப்பட்டு அதிலிருந்து ஒரு பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை தான் திமுக தலைவர்கள் முன்வைத்துள்ளார்கள் என்ற ஒரு தகவலையும் திமுக தரப்பானது தெரிவித்திருக்கிறது. இருந்தாலும் காங்கிரசுடைய அந்த ஒரு முடிவை பொறுத்தளவில் 25 முதல் 35 தொகுதிகள், கடந்த முறை தேர்தலை பொறுத்தளவில் 25 தொகுதிகளில் 12 தொகுதிகள் வரை காங்கிரஸ் ஆனது வெற்றி பெற்றிருந்தது. மக்களவை தேர்தலிலும் பெருவாரியான வெற்றியை காங்கிரசினுடைய எம்பிக்கள் பெற்றிருந்தார்கள். அதனை அடிப்படையாக கொண்டு இந்த தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் தற்பொழுது திமுகவிடம் காங்கிரஸ் ஆனது முன்வைத்து வருகிறது. விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா.